ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல் தான். இப்போது நம்ம குத்துறதுக்கு வந்துட்ட கத்தி இருக்குது, என்கிட்ட பெட்டி இருக்குது. எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோட் எதில் முடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சு டயர்டாக வந்துருக்க நம்ம வீட்டுக்காரி அம்மாவை சும்மா டைட்டாக துணியை புளிகிற மாதிரி புளிஞ்சு என்ஜாய் பண்ணுறான் நம்ம வீட்டுக்காரன். அதோட முடிச்சிருந்தோம். வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே போன எபிசோடில் குத்து வாங்கின நம்ம வீட்டுக்காரி அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்களோட விதவை மருமகளும் ஒன்றா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம வேலைக்கார குட்டி வரா. இவளை தான் போன எபிசோடில் நம்ம வீட்டுக்காரனோட டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரம்மா சொல்லியிருப்பாங்க. உள்ளே வந்த வேலைக்காரியோ, என்னம்மா நேற்று ஃபுல்லாக நான் இல்லாமல் ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது ஒன்று தாண்டி குறை அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு, ஏன்டி லீவ் போட்ட? நேற்று நீ லீவ் போட்டதுனால எவ்வளோ வேலை பெண்டிங் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்க, இப்போ வேலைக்கார குட்டியோ எவ்வளோ வேலை பெண்டிங்காக இருந்தேன்னு எல்லா வேலையும் நான் அசால்ட்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாப்பா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ளேருந்து ஒரு ஆள் வெளியில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாரான்னு பார்த்தா, போன எபிசோடில் நம்ம பேசியிருந்த மாதிரியே சின்ன பொண்டாட்டியோட பொண்ணு தான் அது. சும்மா தழுக்கு முழுக்குன்னு அழகாக வெளில வந்து நிற்கிறான். அப்படி நின்று அவகிட்ட நம்ம வீட்டுக்காரம்மா, என்னம்மா வெளில கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் கிளம்பிட்டேன், வீட்டு வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி மட்டும் வீட்டு வேலை இழுத்து போட்டு செஞ்சியாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடுப்பாக பேச அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரம்மா ஒரு வேலையும் செய்யாமல் 22 வயசு ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்ல, 22 வயசுலாம் இல்லைம்மா 21 வயசு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரக்குட்டி சொல்கிறா. இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பனும் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அந்த மாப்பிள்ளை வேணும் தட்டி கழிச்சே போகிறான். பொண்ணை வேறு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை போல் அப்படின்னு சொல்ல, வேறு வீட்டுக்கெல்லாம் ஏன் அனுப்பணும், நம்மக்கிட்ட இருக்க காசுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே பார்த்துடலாம், உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்ல, அப்போவே ஆஃபீஸில் இருந்த அவனை ஃபோன் அடித்து கூப்பிட்றா. இவன் வந்த அவன்கிட்ட பொண்ணு கல்யாண விஷயத்தை பற்றி பேச, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எங்கள் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வேலை பார்க்குறவனை தான் இவளுக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கேன், வீட்டோடையும் இருப்பான், நல்ல திறமைசாலி அவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அம்மா கிட்ட, இப்போ நீ வாடி என் புது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கையை போட்டு இழுக்க, இந்த அம்மாவோ தள்ளி தள்ளி போகிறாங்க. ரோடுன்னு கூட பார்க்காம இறுக்கி இறுக்கி முத்தத்தை வச்சு வச்சு அணைக்கிறான். இப்படி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. இவனுக்கோ செம காண்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனோட ஃபோன் எடுத்து ஹோட்டல் ரோஸ் கார்டனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேகமாக கட் பண்ணுறான். இப்படி கட் பண்ணிட்டு ரோஸ் கார்டனுக்கு போனால் அங்கே யார் வரான்னு பார்த்தா நம்மளோட வேலைக்காரி குட்டி தான்ப்பா வரா. இதுதான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்காங்க, உங்கள் செல்லம் டார்லிங் வேலைக்காரின்னு சொல்லிட்டு. வந்த அவகிட்ட வீட்டுக்காரம்மோட புருஷனான இவன், என்னடி லேட்டு அப்படின்னு கேட்க, நீங்கள் பாட்டு கிளம்பி வான்னு சொல்லிட்டீங்க, நான் கிளம்பி வரலான்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு வேலை மேலே வேலையாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இவ சொல்ல, அவளுக்கு இதே வேலையாக போச்சு. அவளும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டா, சந்தோஷத்தை கொடுக்குறவளையும் ஃப்ரீயாக விட மாட்டா. சரி சரி, நீ அந்த வேலையை முடிச்சிட்டல, இப்போ வந்து இந்த வேலையை பாரு. நான் என்னத்த வேலையை பார்க்குறது, எப்போதும் என்னை வச்சு நீங்கள் தானே வேலையை பார்ப்பீங்க, நான் வெறும் உங்கள் தண்ணியை மட்டும் தானே குடிப்பேன், நீங்கள் இருங்க நான் உங்கள் தண்ணியை குடிக்கிறேன், நான் குடிக்க குடிக்க உங்களுக்கு தாகம் தீர போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலையை ஒத்துட்டு ஒரு ரகலையை காட்டுறா. இவ காட்டா அவன் எடுக்க, இவ காட்டா அவன் எடுக்கன்னு சொல்லிட்டு செம்மையாக போயிட்டு. இதோட இந்த எபிசோட் நம்பர் 2 நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை.